பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரலிலே இந்த 3வது நாள் என்னோடு கூட இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களும் உங்களுக்கு அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 3வது நாள், இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறார். நாங்கள் செய்தி கொடுத்து கொண்டு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கூட நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய அற்புதங்களை காண செய்வாராக. இந்த 3வது நாள் முக்கியமான நாள். இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஆவியானவரை வரவேற்று நமக்கு இந்த 3வது நாள் ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக, நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் தரும்படியாக எல்லாரும் நீங்கள் இருக்கிற அந்த இடங்களிலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஒருவேளை வேலை செய்து கொண்டே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுவீர்களே ஆனால் நீங்கள் அப்படியே தேவ பிரசன்னத்தோடு எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவரே, எங்களுக்கு குழந்தைகளை கொடுத்தது நீர் ராஜா, பிள்ளைகளை தந்தது நீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உருவாகும் போதே நீர் அவர்களை கண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எழும்பி அவர்களுடைய சத்துருக்களுடைய வாசல்களை அவர்கள் மிதிப்பார்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. கோடி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும், எங்களோடு நீர் இருப்பீராக ஆண்டவரே. நன்றி நன்றி கர்த்தாவே. நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. சொல்லுவோம். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை போற்றுகிறே. கையை உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லிக்கொண்டே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. அப்படியே ஆண்டவர் ஆராதித்து கொண்டே, அப்பா, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போல,
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேற யாருப்பா ஆறுதல்? எங்களுக்கு வேற யாருப்பா அடைக்கலம்? எங்க பிள்ளைகளை வேற யாருப்பா நடத்த முடியும்? உம்மை அல்லாமல் வேறு யார் எங்கள் பிள்ளைகளை தூக்கி நிறுத்த முடியும்? எங்கள் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, எங்க சன்னதியை உறுதியான இடத்துல வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, உன் சன்னதியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எங்கள் பிதாக்கள் உமக்கு பயந்து நடந்தார்கள். அவர்கள் பயந்து நடக்கும் போது அவர்கள் வம்சத்தை ஆசீர்வதித்த தெய்வம் நீரல்லவா? ஹalleluya. கையை மேல உயர்த்தி கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சொல்லுவோம் கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லுவோம் தகப்பனே, தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோள்களில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா தோள்களில் சுமந்திடுமே. இப்ப சொல்லுவோம் கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன். சொல்லுவோம் என் கால்களை இப்போ தள்ளாடுகிற கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். உறுதி இல்லாம ஆண்டவருடைய சமூகத்திலே இல்லாம விழுந்து போய் பின்மாற்றத்திலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். ஓ ஹalleluya. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு இருக்காப்பா? நீங்க தானே பலன், நீங்க தானே எனக்கு கோட்டை. சொல்லிக்கொண்டே நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. நம்பிக்கையோட நீங்க ஆராதிச்சுட்டு ஹalleluya. கையை மேல உயர்த்தி கர்த்தாவே, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. ஓ என் பலனும் நீரே, என் பிள்ளைக்கு பலனும் நீரே, என் பிள்ளைக்கு கோட்டையும் நீரே. எங்க பிள்ளைகளை உயர்த்துறதுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கை தூக்கி விடுவதற்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லப்பா.
எங்க பிள்ளைங்க எழும்ப மாட்டாங்கன்னு சொல்றவங்க தான்ப்பா நிறைய பேரு. எங்க பிள்ளைகளும் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு நினைக்கிறதாப்பா அதிகம். ஆனா எங்க வம்சத்தை நிறுத்துகிறது நீங்க தான்ப்பா. எங்க வம்சத்தை அலங்கரிக்கிறது நீங்க தான்ப்பா. இப்போ இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தினுடைய 3வது நாளில் உங்க மகிமை யாரெல்லாம் இந்த ஜெபத்துல கலந்து கொள்றாங்களோ அவங்க அத்தனை பேருடைய வீட்டின் மேலும் பிள்ளைகள் மேல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே உங்களை தவிர வேற யாரு பாருங்க? உங்களை தவிர வேற யாரு பார்க்கா? உங்களை தவிர வேற யாரு பார்க்கா? உங்களை தவிர வேற யாரு பார்க்கா? எங்க பிள்ளைகளுக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு படிக்கட்டுன்னு சொல்லிக் கொள்றதுக்கு உலகத்துல யாரும் இல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன்ஸ் என்று யாருமே இல்லப்பா. எங்க பிள்ளைகளுடைய கால்களை பிடிச்சி கீழே இறக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்க பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்க பிள்ளைகள் ஒரு தவறை செய்தா அதை 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. எங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்ல. எங்க பிள்ளைகளை தட்டி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனாலும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுகிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தானே. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, நீங்க மட்டும்தானே. நீங்க ஒருத்தர் மட்டும்தானப்பா. நீங்க ஒருத்தர் மட்டும்தானப்பா. கர்த்தாவே சொல்லுங்களேன். நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே. உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே. உம்மை தேடுகிறே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே. உம்மை தேடுகிறே. அந்தலரக சௌத்தரோலர லத்தரே கனோரம்புதோலரா ಶೌರುದೋಲರ ಕದರಲೇರಂತನೋರನಾರ ನಮ್ದನಗರ ಶುದರಮ அடோனாய் எங்கள் தெய்வமே. ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தெய்வமே. ரபுனி நல்ல போதகரே. எல்ஷடா சர்வ வல்லவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவர். சொல்லுங்க எல்ஷடா எல்ஷடா சர்வ வல்லவரே. எல்ரோய் என்னை காண்பவர். இப்ப கூப்பிடுவோமா? தந்தையே தந்தையே இயேசுவே இயேசுவே.
ஆனவரே. எல்லாரும் சொல்லுங்க, தந்தையே தந்தையே. ஓ இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, பாத்திர. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அவர் ஒருவரே பாத்திரர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தால் ஆகும். ஒன்றுமில்லாத பிள்ளைகளை, ஓ புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் தூக்கி நிறுத்த ஆண்டவராலே முடியும். உங்க பிள்ளையை அலங்கரிக்க ஆண்டவரால முடியும். உங்க பிள்ளையை மாற்ற ஆண்டவரால முடியும். அவர் ஒருவரே பார்க்கிறார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு நிக்க பண்ணுகிற கர்த்தர். உன் பிள்ளைய ராஜாக்களோட நிக்க பண்ணுகிற காலம் வரப்போகுது. பிரபுக்களோட நிக்க பண்ணுகிற காலம் வரப்போகுது. உன் சொந்தங்களுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய ஆண்டவர் வெற்றியாய் நிறுத்துகிற காலம் வரப்போகுது. ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி நிறுத்துகிற ஒரு காலம் வரப்போகுது. நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த வார்த்தையை, பாத்திரரே என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிள்ளையை அலங்கரிக்கிற ஒரு காலம் ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல கட்டளையிட போறார். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Yes, அது நடக்கும், அது நடக்கும். உன் பிள்ளைய கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். உன் பிள்ளைய கர்த்தர் ராஜாக்களோட உட்கார வைப்பார். அன்றைக்கு நீங்கள் கீழே அமர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க, ஆண்டவரை துதிக்க போறீங்க. நீங்க சொல்லுவீங்க, இயேசுவே என் பிள்ளைய இவ்வளவு உயர்த்தினதற்காக நன்றின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க பிள்ளையினுடைய உயர்வை அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் அதை காணும். என் பிள்ளையினுடைய உயர்வை பார்க்காம போயிருவேனோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் பார்க்க செய்வார், பார்க்க செய்வார். அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ராஜாக்களோட உட்காரும் போது உங்களை குறிச்சு அங்க பேசுவாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அம்மா அப்படின்னு உங்களை குறிச்சு பேசுற நாள் வரும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. பாத்திரரே ஓ ஹல்லேலூயா. பாத்திரரே உம் நாமம் தேனிலும் மதுரமையா. சொல்ல சொல்ல இனிக்குதையா, சொல்ல இனி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம் நாமம். இது ஆராதனை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற ஜெபமும் கூட. நம்ம ஆராதிச்சு ஆராதிச்சு அப்படியே விசுவாசமான வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்துறார். ஓ ஹல்லேலூயா. உம் நாமம் மதுரமையா, மதுரமையா. ஓ சொல்ல இனிக்குது ஆண்டவரே, இனிக்குது, இனிக்குதை. இப்ப கைய வேத்தி ஆடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. ஆடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய்
ஓ எல்ரோயி காண்பவரே. சொல்லுவோம். தந்தையே தந்தையே இயேசுவே இயேசுவே ஆனவரே. இப்போ உங்க சத்தம் மட்டும் உயரட்டும். தந்தையே 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 இயேசுவே ஆவியானவரே. கரங்களை அசைத்து சொல்லும். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திர. ஹல்லேலூயா. பாத்திரரே 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 கந்தலர கஷோத்தனோ ரம்புரு லௌத்தனோ ரௌதலர பாத்திரரே. ஓ பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே. ஹல்லேலூயா. பிள்ளை அழுகிறத நான் பார்க்க மாட்டேன். இந்த பிள்ளை அழுகிறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு அந்த பிள்ளைய கொண்டு போய் தூரத்துல படுக்க வச்சுட்டு என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்க்க போறேன்? என் பிள்ளை அழுறத நான் எப்படி பார்ப்பேன்? 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது சாகிறத பார்க்கறதுக்கா? இல்ல அது அழுறத நான் பார்க்கறதற்கா? அப்படின்னு தான் ஆகார் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். அவளுடைய மனது பிள்ளை மேல. இதுக்கா கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெத்தெடுத்த? இதுக்கா இந்த பிள்ளைய 10 மாசம் நான் சுமந்த? என் பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்கவா? என் மகனுடைய கண்ணீரை பார்க்கவா? என் மகளுடைய கண்ணீரை பார்க்கவா பெத்தெடுத்த? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்துனது இதுக்காகவா வளர்த்துன? அவ கஷ்டப்படுறத பார்க்கவா வளர்த்துன? அவன் கஷ்டப்படுறத பார்க்கவா வளர்த்துனேன்னு இன்றைக்கு அந்த ஆகாரை போல யாரோ ஒருவர் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். பாஸ்டர், எனக்காக தான், நான் தான் அந்த ஆகாரை போல் இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆகாரத்துக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கடந்து வருது. எஸ், ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். எந்த குழந்தை தண்ணி இல்லாம அழுது துடித்து கொண்டிருக்கிறதோ அந்த குழந்தைக்கு அங்கே ஆண்டவர் ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருந்தாரே. ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், போ, குழந்தைக்கு நீரூற்று அங்கே இருக்கு. அவன் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், அவன் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி வாக்கு கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இந்த நேரலையில் ஆராதித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீதான் அப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கிறாய். நீதான் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனை, இப்படி என் மகனை பார்க்கிறதற்கா, இந்த நிலைமையில என் பிள்ளைகளை பார்க்கிறதற்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தனேன்னு சொல்றீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், இல்ல, உன் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உன் பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எஸ், எல்லாரும் அப்படியே ஜெபிச்சுட்டு
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நன்றி 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 நன்றி. ஓ என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போ என்னை மாற்றிடும். சொல்லு. உம்மை போ என்னை மாற்றிடும். சத்தத்தை உயர்த்தி உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும். உங்க நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கர்த்தர் இடத்துல உங்களை போல என் பிள்ளை மாறட்டும் ஆண்டவரே. உங்க சுபாவம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு உங்க சுபாவம் வரட்டும் ஆண்டவரே. எப்படியா என் பிள்ளை உங்களை கண்டு உங்களை பாத்துரும், உங்க மகிமையை பாத்துரும், உங்க பிரசன்னத்தை பாத்துரும். ஓ ஹalleluya, praise the Lord. உங்களை அவன் தேடும், உங்களோட நெருக்கமா இருக்கும் ஆண்டவரே. உங்களோட பேசிட்டே உங்களுக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும், உங்களை ஆராதிக்கணும். என் பிள்ளை என்னோடு கூட இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை இத சொல்லிட்டே இருங்க. இயேசுவே இயேசுவே, என் பிள்ளை உங்களோட நடக்கணும், உங்களோட நடக்கணும், நடக்கணும், நடக்கணும். சொல்லு. என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையா. என் பிள்ளைய கழுவும், எங்களை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போ என்னை மாற்றிடும். ஓ உம்மை போ என்னை மாற்றிடும். சொல்லிக்கொண்டே எங்க பிள்ளைங்க உங்களுக்கு பயப்படுற பயத்துல, எங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஊழியம் செய்யற அளவு, எங்க பிள்ளைங்க உங்க வசனத்தை வாசிச்சு உங்க சமூகத்துல வெகு நேரம் ஜெபம் பண்ணி, அதுதான்ப்பா எங்களுக்கு பிடிக்கும், அதுக்குதான்ப்பா ஆசீர்வதிக்கும். எங்க பிள்ளைங்க கோடிக்கணக்கான பணத்தை எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறத விட, பெரிய பெரிய மாளிகையை கட்டி எங்களை உட்கார வைக்கிறத விட, ரொம்ப காஸ்ட்லியான கார்ல என் பிள்ளை என்ன கூட்டிட்டு போறான் அப்படின்ற சந்தோஷத்தை விட, என் பிள்ளை டெய்லி எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்ற சந்தோஷத்தை விட, என் பிள்ளை கை நிறைய லட்ச லட்சமா சம்பாரிச்சுட்டு வர்றான் அப்படின்றத விட, எங்க இருதயத்துல இருக்கிற ஒரு வாஞ்ச, எங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒரே தேவை, என் பிள்ளை ஆண்டவரோட நடக்கிறான், என் பிள்ளை பரிசுத்தத்துல வாழ்றான், என் பிள்ளை பைபிள் வாசிக்கிறான், என் பிள்ளை ஊழியம் செய்யறான், என் பிள்ளை ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை செய்யறான். அது மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆசை, அதுதான் எங்களுக்கு வேணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் நாங்க ரொம்ப பிரியப்படுறோம். இப்போ இந்த லைவ்ல யாரெல்லாம் அப்படியே பிள்ளைங்க மாறணும்னு நினைச்சு அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க ஜெப குறிப்பு அனுப்பிட்டு இருக்காங்களோ, அவங்க பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடங்கள்ல நிறுத்துறது. ஓ சீக்கிரமா சீக்கிரமா. ஓ ஹalleluya. ஓ என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும்
சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உங்களை போல எங்க பிள்ளைகளை உங்களை போல எங்க பிள்ளைங்க உங்களுக்காக எழுப்பி நிற்கணும் ஆண்டவரே, நிக்கணும். எங்க பிள்ளைங்க பரிசுத்தமா வாழணும். எங்க பிள்ளைங்க உமக்காக ஊழியம் செய்யணும். எங்க பிள்ளைங்க உங்களுக்கு உண்மையும் உத்தமமா நடக்கணும். எங்க பிள்ளைங்க உங்களால போதிச்சு நடத்தப்படணும். எங்க பிள்ளைங்க உமக்குள்ள வேரூன்றணும். எங்க பிள்ளைங்க உமக்குள்ள வேரூன்றணும். வேற ஒரு ஆசையும் இல்லப்பா, வேற ஆசை இல்லப்பா, வேற ஆசை இல்லப்பா. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை அதுதான்ப்பா, எங்க பிள்ளைங்க உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், வாழணும். ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லி இந்த ஆராதனை நம்ம முடிக்க போறோம். நன்றி 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 நன்றி. முடிஞ்சா இருக்கிற இடத்துல அப்படியே கையை மட்டும் மேல உயர்த்தி ஹalleluya. குயவன் கையில் வெறும் களிமண், நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண். நான் உங்க சித்தம் போல வரைஞ்சுக்குங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை தருகிற ஆண்டவரே, என்ன தர்ற, என் பிள்ளைகளை தர்றேன். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்க கொண்டு போய் பலிபீடத்தின் மேல வச்சானோ, அதே போல இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கான இந்த உபவாச ஜெபத்துல என் பிள்ளைய உங்க பலிபீடத்துல உங்க சமூகத்துல வைக்கிறேன்னு வச்சிருங்க. என்னால நடத்த முடியாது, என்னால அவனை போதிக்க முடியாது, என்னால அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. ஓ ஹalleluya. நன்றி 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 நன்றி. குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க எல்லாரும், குயவனே உம் கையில், குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உங்க சித்தம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. நன்றி நன்றி தருகிறேன் உம் கையிலே. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன தரப்பா, என் பிள்ளைய தரப்பா, என் மூத்த மகனை உங்க பலிபீடத்துல வைக்கிறேன், என் சின்ன மகனை உங்க பலிபீடத்துல வைக்கிறேன், என் பிள்ளைய உங்க கரத்துல கொடுக்கிறேன், உங்க கரத்துல கொடுக்கிறேன். உலகத்தான் கையில அல்ல, என் கையில எடுத்துக்க விரும்பல. எப்படி அன்னாள் தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து தேவ ஆலயத்துல விட்டாலோ, அதே போல இன்றைக்கு இந்த ஜெபத்துல என் பிள்ளைய உங்க கையில கொடுக்கிறேன். நன்றி 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 நன்றி. குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்குமே. சொல்லுங்க பார்க்கலாம், குயவனே, குயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்குமே, உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல ஜீசஸ் உம்
சித்தம் நாதா தருகிறேன் உங்க சமூகத்தில், தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. சொல்லலாமா? உருவாக்குமே உருவாக்குமே என்னை எஸ், அப்படியே ஜெபத்தோட ஜெப சிந்தையோட உங்க மூத்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க இரண்டாவது பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க நாலாவது பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க மூணாவது பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த ஜெபத்துல எல்லாருமே சொல்லுங்க. உங்க பிள்ளையினுடைய பேரை சத்தம் போட்டு சொல்லி, ஏசப்பா என் பிள்ளை எப்படி தர்ற உங்க கையில, என் மகன் ஜூடா உங்க கையில தர்றப்பா, என் மகன் கேபா உங்க கையில கொடுக்கிறப்பா, அவனை நீங்க நடத்துங்க, அவனை ஊழியத்துக்காக நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அவன் பரிசுத்தமா வாழட்டும். என்னால வாழ்த்த முடியாது, என்னால சொல்லி கொடுக்க முடியாது, நீங்க உங்க கரத்துல எடுங்கப்பா என் பிள்ளைய. சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லிக்கொண்டே உங்க பேரை சொல்லி சொல்லு. ஹalleluya. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க, குயவனே குயவரே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். இப்ப சொல்லுவோம், என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கரத்து, தருகிறேன் உம் கரத்து. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். என் பிள்ளைய கொடுக்கிறப்பா, உங்க கரத்துல கொடுக்கிறப்பா, என் குடும்பத்தை உங்க கையில கொடுக்கிறப்பா, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே எங்களை உருவாக்குமே. சொல்லிக்கொண்டே உருவாக்குமே உருவாக்குமே என் பிள்ளைய உருவாக்குமே. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்ய செய்ய நடக்குது. அறிக்கை செய்யுங்க. உங்க பிள்ளைங்க ஒருவேளை பக்கத்துல இருப்பாங்கன்னா அவங்க தலை மேல கைய வச்சு அந்த வார்த்தையை சொல்லுங்க, உருவாக்குங்க என் பிள்ளைய. என் பிள்ளைய உருவாக்குங்கப்பா, என் மகனை உருவாக்குங்கப்பா, என் மகளை உருவாக்குங்கப்பா. நீங்க உருவாக்குங்க, உங்க கையில கொடுக்கிற நீங்க உருவாக்குங்க. உங்க பிள்ளைங்க தலை மேல கைய வச்சு கூட நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டே எஸ், அவர் உருவாக்கிட்டாருன்னா போதும், அவர் உருவாக்கிட்டாருன்னா போதும். உலக படிப்பு கிடையாது, மற்றவங்க கத்து கொடுத்தது கிடையாது. கர்த்தர் உங்க பிள்ளைய உருவாக்குவாரே ஆனால் அவனை லட்சங்களுக்கு முன்பாக அந்த பிள்ளையை நிறுத்துவார். அவர் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறும். அந்த பிள்ளைக்கு தோல்வி என்கிறது இருக்காது. ஓ ஹalleluya.
Praise the Lord, praise the Lord. Hallelujah. உருவாக்குமே என் பிள்ளைய சொல்லிக்கொண்டே எஸ் எஸ் நிறுத்த வேண்டாம். நீங்க பாட்டுக்கு அந்த டைம் இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்துல தானே. ஹalleluya. ஓ உருவாக்குமே பிள்ளைய உருவாக்குமே பிள்ளைய இப்ப சொல்லு, என்னை தாருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தாருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தாருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே எங்க பிள்ளைங்க மேல உம்முடைய அளவற்ற அபிஷேகம், எங்க பிள்ளைங்க மேல உம்முடைய மகிமை. எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு எங்களிடத்துல எதுவும் இல்லப்பா. என் மகனை உருவாக்குங்க ஆண்டவரே, என் மகளை நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே, உருவாக்குங்க. என் பிள்ளை உங்க கையில உருவாக்குற ஒரு மகனாய் மகளா மாறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளை உங்க கையில உட்காரட்டும் ஆண்டவரே, உங்க கையில உட்காரட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைய உருவாக்குங்க, உமக்கென்று உருவாக்குங்க. உங்க கையில நீங்க குயவன் அல்லவா, நீங்க உருவாக்குற பாத்திரம் அது விலையேற பெற்ற பாத்திரமா தான் மாறும். நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்பா, அவனுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும்பா. டாடி 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 என் பிள்ளைகளை நீங்க உருவாக்குங்கப்பா, நீங்க கரத்துல எடுங்கப்பா, நீங்க கரத்துல எடுங்க, நீங்க கரத்துல எடுங்க. ஓ எங்க பிள்ளைகளை உமக்கு தாருகிறேன் உம் கரத்தில் எங்களை படைக்கிறேன் உங்க பாதத்தில் என் பிள்ளைகளை தாருகிறேன் உம் கரத்தில் படைக்கிறேன் உங்க பாதத்தில் உருவாக்குமே என் பிள்ளைகளை உருவாக்குமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கரங்களை முழுவதுமா தாழ்த்துறோம்ப்பா, எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குற ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன் நீ நல்லவர், எங்களை நீர் நடத்தும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ஆராதனையிலே நீர் அசைவாடினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இப்பொழுதும் எங்களுடைய ஆராதனை உம்முடைய கரத்துல நாங்கள் தர்றோம்ப்பா. நீங்க வெற்றியாய் நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்கப்பா. எஸ், இந்த 7 நாட்கள் முடியும் போது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரும் வெற்றியை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. நாங்க அவங்களுக்கு முன்மாதிரி உள்ள தகப்பனார் தாயார்னு சொல்ல முடியாது, ஆனா நீங்க எங்க பிள்ளைகளை வித்தியாசமா நடத்துவீங்க நாங்க நம்புறோம். உங்க திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.